சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற தமிழக பக்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50 வயதான நபர் தற்போது உயிரிழந்துள்ளார். அது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 50 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரம். வணக்கம். அதாவது சபரிமலைக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்த கோயம்புத்தூரை சேர்ந்த 50 வயதான ஐயப்ப பக்தர் முரளி என்பவர் தற்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுவரை 9 பேர் மாரடைப்பு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை, அங்குள்ள சபரிமலை காவல்துறை சார்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை மகர விளக்கு மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக பல மாநிலங்களிலிருந்து இருமுடி கட்டி இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வருகின்றனர். நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 50 வயதான ஐயப்ப பக்தர் முரளி என்பவர் சாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலை சன்னிதானம் வந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் முன்னதாக உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டது. இருப்பினும் மருத்துவர்கள் அவர் உடலை பரிசோதனை செய்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இன்று வரை 9 பேர் மாரடைப்பு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது. அதே போல வரும் பக்தர்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அருகே அமைக்கப்பட்டிருக்கும் மருத்துவ குழுவினர் அணுகலாம் எனவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மேலும் இங்கிருந்து வரும் பக்தர்களுக்கு பம்பையும் சரி, நிலக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரத்யேகமாக மருத்துவ குழுவும் பக்தர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் உள்ளனர். இதுவரை 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.